இன்னைக்கு சந்திச்சது மிக்க மகிழ்ச்சி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். ஆமா, டெம்பிள் டேல்ஸ் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாம ஒரு டெம்பிள் டேல்ஸ் வந்து நான் இப்பயே சொல்லிடுறேன். கட்டாயமா, ப்ளீஸ். திருவண்ணாமலை. சூப்பர். அக்னிஸ்தலம். என்னுடைய ஃபேவரட் டெம்பிள் திருவண்ணாமலை. நான் ஒரு 2000 ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அந்த கோயிலுக்கு என்ன கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போயிட்டு அந்த கிரிவலம் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஸ்டோரி மாதிரி சொன்னாங்க. முதல் முறையா ஆபீஸ்ல ஒரு ஆஃப் டே லீவ் போட்டுட்டு அவங்களோட போயிட்டு கிரிவலம் பண்ணிட்டு வந்தேன். கூட்டு போனவங்க எல்லாம் அதுக்கப்புறம் அடுத்த வாட்டில இருந்து என்ன விட்டுட்டாங்க. நான் மட்டுமே தொடர்ந்து ஒரு 50 டைம்ஸ் போயிருக்கேன் கண்டினியூஸா. அந்த கிரிவலமும் அந்த கோயிலும் வந்து வெரி வெரி பவர்ஃபுல் டெம்பிள் என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு மட்டும் இல்ல, யார் போனீங்கன்னாலுமே அது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும். என்ன நினைச்சு போனோம்னாலும் பேப்பரை கரெக்ட் பண்ணி ரிசல்ட் 2 நாள்ல கொடுத்துருவாரு ஃபேவரபிளா. அதனால ஒரு அற்புதமான தலம். இந்த குழுவில் இருக்க அனைவருமே வந்து நிறைய பேர் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது தட் இஸ் சோ ஃபேமஸ். நிறைய பேருக்கு போகாதவங்களா இருந்தா ஒரு நாள் போகலாம். கோயில்ல 50 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு போகக்கூடாது. தர்ம தரிசனத்துலதான் போனோம். அப்பதான் அந்த கோயில் உள்ள ஒரு 2-3 மணி நேரம் இருக்க முடியும். முடிஞ்சா பௌர்ணமியா போனோம்னா கிரிவலம் போகலாம். அதனால விமென்ஸ் டேக்கு இங்க நிறைய விமென்ஸ் தான் இருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். முடிஞ்சவங்க யாராவது எவ்வளவு சீக்கிரம் போயிட்டு வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போயிட்டு இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா உங்க வேண்டுதல் எதுவா இருந்தாலும் நிறைவேற்றி கொடுக்கப்படும் சிவபெருமானால். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி. எஸ், கட்டாயமா எல்லாரும் சேர்ந்து போவோம் சார். அது மிஸ் பண்றோம்ல, நம்ம சேர்ந்து கோவிலுக்கு போன ஒரு ஃபீலிங். மேபி நம்ம ரொம்ப நிறைய பண்ணதில்ல, ஆனாலும் அந்த ஒரு வாட்டி போனது வந்து இட் வாஸ் லைக் ரொம்ப பசுமையா இருக்கு நம்ம மனசுல எல்லாருக்கும். கட்டாயம் 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 மேடம். அது வந்து அந்த எனர்ஜி எல்லாமே ஒன்னா சேரணும். கண்டிப்பா எனர்ஜி எல்லாமே ஒன்னா சேரணும். பாரதி மேடம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க மேடம். நாங்க அவங்க ரொம்ப விசாரிச்சதா சொல்லுங்க. உங்க மகனே ரொம்ப கேட்டதா சொல்லுங்க. கட்டாயம் நேரா வந்து உங்களை ஒரு நாள் பாக்கணும்னு டிசைட் பண்ணிருக்கேன். உங்க கால் ஷீட் கிடைச்சதுன்னா உங்களை வந்து நான் மீட் பண்றேன். எப்பவுமே நான் ஃப்ரீ தான் சார். வாங்க, நம்ம மக்கள் பாக்கணும்னு சொன்னா அதை விட பெரிய வேலை என்ன இருக்கு? எல்லா வேலையும் நிப்பாட்டி போட்டு நம்ம பாக்கலாம். ஓகே நன்றி மேடம். நன்றி. தேங்க்யூ. எஸ், மூவிங் டு தி நெக்ஸ்ட் டெம்பிள் டேல். who's going to do? ஜெயஸ்ரீ மேடம், நீங்க தான் சொல்லணும் யார் நெக்ஸ்ட் பண்ண போறாங்க. மேடம், இந்த நேரத்துல வந்து நம்ம திருவண்ணாமலை பத்தி பேசினதுனால திருவண்ணாமலை பத்தி நமக்கு தெரிஞ்ச மத்த விஷயங்கள் எல்லாமும் பேசிடலாமே மேடம்? ஏன்னா நிறைய திருவண்ணாமலை பத்தி எல்லாருக்குமே ஒரு யூனிக் ஃபீலிங் அண்ட் இது இருக்கும், ஐடியா இருக்கும். திருவண்ணாமலையை பத்தி ஒரு வரைக்கும் வரனால நம்ம வாசப்படி வரைக்கும் எட்டி பார்த்துட்டு வரலாம். கண்டிப்பா நம்ம தம்பி வந்திருக்காரு அஸ்வின். நானும் ஷேர் பண்ண பத்தி ப்ளீஸ் யார் வேணாலும் ஷேர் பண்ணலாம். ஒருத்தவங்களா நம்ம அந்த சக்ரா கிளாஸ் அட்டென்ட் பண்ணும்போது நீங்க அந்த காஸ்மிக் பத்தி அந்த எனர்ஜி பத்தி சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. நான் கூட 3க்கு போனேன்னு சொல்லிட்டு, நான் ஃபர்ஸ்ட் போனது திருவண்ணாமலை டெம்பிள் தான். அங்க போயிட்டு அப்புறம் எனக்கு முருகர் ரொம்ப பிடிக்கும், திருச்செந்தூர் முருகர் கோயில் போனேன். ஏன்னா இப்ப நான் அதை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. சார் சொன்ன மாதிரி நீங்க அங்க போயிட்டு வாங்க, அவங்க நினைச்சுதான் நடக்கும்ட்டு. இப்ப எனக்கு ஆன் ஸ்பாட்ல தோணுச்சு கண்டிப்பா போகணும் அப்படின்ட்டு. இந்த வேண்டுதல் நிறைய இருக்கு, அதுக்காக நிறைய கோவிலுக்கு எல்லாம் சேர்ந்து போகணும்னு ஒரு பிளான். அதேதான் மேம். இன்னைக்கு காலையில தான் சிவராத்திரின்ட்டு ஃபர்ஸ்ட் மொபைல் எடுத்த உடனே எனக்கு வந்த ஃபர்ஸ்ட் மெசேஜ் வந்து திருவண்ணாமலை அண்ணாமலையார் தான். ஸோ என் ஹஸ்பண்ட் காலைல எழுந்த உடனே நான் சொன்னேன், எனக்கு திருவண்ணாமலை போகணும், நாளைக்கோ நாளான்னைக்கோ முடிஞ்சா கூட்டிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கேன். மோஸ்ட் ப்ராபப்ளி சண்டே பிளானு போகலான்ட்டு. இறைவனோட அருள் இருந்தா கண்டிப்பா போவோம், பார்க்கலாமா? கண்டிப்பா எனக்கு பிடிச்ச ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்தலம் திருவண்ணாமலை. ஃபர்ஸ்ட் ரொம்ப வருஷம் கழிச்சு 2020 தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் போனேன் திருவண்ணாமலை. அப்ப வந்து நம்ம ஜென்ரலா திருவண்ணாமலை அண்ணாமலையார் எப்படி ஜென்ரலா நம்ம பார்ப்போம்னா அது ஃபுல்லா பூ அலங்காரத்தோட அப்படித்தானே நம்ம அண்ணாமலையார் நினைச்ச உடனே நம்மளுக்கு அப்படித்தானே தோணும். அது மாதிரிதான் நினைச்சுட்டே உள்ள போறேன் நானு. உள்ள போயிட்டு அந்த பயங்கர க்ரௌட் அன்னைக்கு. போயிட்டு சிவன் சன்னதி கிட்ட நின்று ஆர்த்தி காமிக்கிறாங்க பாருங்க நான் பார்த்துட்டு இருக்கிறேன் எங்கன்ட்டு.
அதான் லிங்கம் மட்டும்தான் இருக்கு. நாட் ஈவன் ஒரு சின்ன பூ கூட வைக்கல. எனக்கு அப்பதான் மனசுல ஒரு இது தோணுச்சு, இதுதான் வாழ்க்கை, ஒண்ணுமே இல்ல, நம்ம நினைக்கிறதெல்லாம் மாயை அப்படின்ற ஒரு தாட் எனக்கு அந்த ஸ்பாட்ல தான் தெரிஞ்சது. ஒண்ணுமே இல்லை. அன்னைக்கு சிவனை பாக்குறேன், நம்ம பார்த்த அண்ணாமலையார், நம்ம நினைச்ச அண்ணாமலையார் இவர் இல்லையே, ஒண்ணுமே இல்லையே அவருக்கு, வெறும் அந்த லிங்கம் மட்டும்தான், ஒரு வஸ்திரம் இல்ல, ஒரு பூ இல்ல, ஒண்ணுமே இல்ல. ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருந்தது அந்த ஒரு ஃபீலிங்கு. வாழ்க்கையின் தத்துவம் அப்படின்றது அந்த அந்த செகண்ட் எனக்கு புரியற மாதிரி இருந்தது. ரொம்ப பிடிச்ச ஸ்தலம் சார். சொன்ன திருவண்ணாமலையோட முக்கியத்துவம் என்னன்னு சொல்லாமா, இல்ல யாரும் இருக்காங்களா? சொல்லுங்க பாரி, கோ ஹெட். கொஞ்சம் இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் கலந்து சொன்னீங்கன்னா சோனாலிக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல இப்போ ஓகே, நான் வெளியில இருக்கேன் கொஞ்சம், நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் வந்து சொல்லட்டுமா? வந்து சொல்லுங்க. சத்தமா இருக்கு. பட் இந்த திருவண்ணாமலை பண்ணப்ப உள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து, அங்க கிரிவலம் போகணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது எல்லாரும் சேர்ந்து போறோம். அங்க போய் என்ட்ரன்ஸ் போய் இது பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துல என்ன ஆச்சுன்னா என் கால் சுளுக்கிட்டு, எல்லாரும் வந்து நாங்க கிளம்புறோம், நீ இங்கேயே உட்காந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. என்னடா இது, நம்மள வந்து நம்ம கிரிவலம் போகணும்னு நினைச்சு ஆசையா வந்தோம், இவங்க எல்லாம் வந்து சேர்ந்து எல்லாம் கூட்டமா கிளம்பிட்டாங்க அப்படின்னு நான் அங்க யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு ஆட்டோக்காரர் வந்து, நீங்க வரீங்களாமா, நான் வந்து உங்களை அப்படியே எல்லா சாமியும் அந்த இதுல எல்லா கோயிலையும் காட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. சரி, நம்ம அட்லீஸ்ட் ஆட்டோலயாவது போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினா, அவர் ஒண்ணுமே விடல. அந்த ரெட்டை பிள்ளையார்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு ஒரு சன்னதி வாசலையும் நிறுத்தி, அந்த ஒரு இடுக்கு ரொம்ப நேரோவா இருக்கும், நம்ம அதுல பூந்து வரணும் இல்லையா, அந்த இது ரொம்ப நேரோவா ஒரு இது இருக்கும், அதுல கூட கால்ல ஏதாம பிரச்சனை, நீங்க போயிட்டு வேணா அப்படி வந்துடலாம் அப்படின்னாரு. அதுலயும் போய் வழிக்கு வெளியில வந்து எல்லாம் முடிச்சு உள்ள போய் அந்த சுவாமி சந்நிதியிலேயே அப்படியே விறுவிறுக்க அந்த இப்ப எப்படி இங்க ஜம்புகேஸ்வர் டெம்பிள்ல குழுன்னு இருக்குமோ, அங்க வந்து அந்த வெப்பம் வந்து உண்மையிலேயே ஃபீல் பண்ணேன். அப்படியே ஃபுல்லா உச்சி முதல் பாதம் வரைன்னு என்டையர் பாடியும் அப்படியே ஸ்வெட் ஆகி அந்த தர்ஷனம் முடிச்சு, எங்க என்னை வந்து விட்டுட்டு போனாலும் அங்க வந்து உட்காந்துட்டு தேடுவாங்கன்ட்டு. ஏன்னா அப்ப போன் கூட கிடையாது. அவங்க எல்லாம் ரொம்ப நேரம் நடந்து சில இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு வந்தாங்க. பட் நான் வந்து எல்லாமே பார்த்துட்டு அது வந்து எனக்கு என்னமோ ஒரு பாசிட்டிவா நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு கால் சுளுக்கினா கூட எல்லாமே ஒரு ஒரு இடமும் ஒரு லிங்கத்தையும் பார்த்து இது நல்லா கும்பிட்டு வந்தேன்றது அந்த இதை மறக்கவே முடியாது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இது இதே மாதிரி என்னோட ஃப்ரெண்டு வந்து கிரிவலம் போகும்போது ஆல்ரெடி அவங்க நிறைய தடவை போயிருக்காங்க. ஒரு சித்ரா பௌர்ணமி, ஐ திங்க் 2022 சித்ரா பௌர்ணமிக்கு போகும்போது பயங்கர கும்பல். சோ ரொம்ப நெருக்கினதுல கீழே விழுந்து அவங்களுக்கு கால கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆயிருக்கு. பட் ஷீ டிடன்ட் ரியலைஸ் அது ஃப்ராக்சர்னு. She still kept walking. Okay, she finished the Girivalam, came home, and the next day she went to the doctor and realized it's a fracture. And the whole, the team was so surprised how she was able to walk after the fracture. ஏன்னா ஃப்ராக்சர் வந்து அவங்க நடக்க ஆரம்பிச்ச ஒரு 1/2 hourலயே கீழே விழுந்து அடிபட்டாச்சு. பட் ஸ்டில் she finished the whole Girivalam and சரியா போகி again she started to go for the Girivalam again. So it's sometimes Shivan he knows how to take care of people. ரொம்ப சோதிக்கிறவரும் அவர்தான், ரொம்ப கொடுக்கறதும் அவர்தான். சிவானால மிராக்கிள் மேடம், மிராக்கிள். கண்டிப்பா, எஸ், அப்சல்யூட்லி. ஆஸ் நீங்க எல்லாரும் வந்து சிவன், நீங்க இன்னும் திருவண்ணாமலை பத்தி பேசுறதெல்லாம் பேசுங்க. ஐ எம் ட்ரைங் டு கெட் சம் ஆஃப் தி பிக்சர்ஸ் ஆஃப் மை திருவண்ணாமலை ட்ரிப், வேர் நான் ஒரு லிங்கங்கிட்டயும் போய் போட்டோ எடுத்து வீடியோ பண்ணிருப்பேன். அதை நான் அப்படியே ட்ரை பண்றேன். ஏன்னா என்னோட லேப்டாப் எல்லாமே உள்ள இருக்க டேட்டா எல்லாம் தூக்கி நான் ஹார்ட் டிஸ்க்ல போட்டிருக்கேன். ஸோ இட்ஸ் டேக்கிங் சம் டைம். அஸ்வின், ஹவ் அபவுட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் டு திருவண்ணாமலை? எங்களோட வருங்கால தலைவர் அவரு, வாங்க தம்பி. கரண்ட் கொடுத்துட்டு வர, வாங்க தம்பி. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. எஸ் எஸ். ஓகே.
ஓகே. என்னோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி ஸ்டார்ட் ஆனதே திருவண்ணாமலை தான். விச் மீன்ஸ் 2017ல் ஃபர்ஸ்ட் திருவண்ணாமலை அப்போ தான் போகிறேன் நான். 2017ல் போனதுக்கப்புறம் கிரிவலமும் ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் போகிறேன். கிரிவலம் ஃபர்ஸ்ட் டைம் போகிறப்போ ஒன்றுமே இல்லை. தேர்ட் டைம் கண்டினியூஸாக போகும்போது தேர்ட் டைம் ஞான தேசிகர் ஜீவசமாதி ஒன்று இருக்குது ஈசானிய லிங்கம் பக்கத்தில். அங்கே போனப்போ ஐ ஃபெல்ட் லைக் க்ரையிங். நல்லா நிறைய நேரம் உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். எதனால அழுதுன்னுட்டு தெரிய முடியல. ஸோ அங்கே அன்னையிலேருந்து ஒரு 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 ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து போகும்போது திருவண்ணாமலை கோயிலுக்கு அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் உள்ள போகும்போது அந்த ஒரு சித்தர் கூப்பிட்டு முக்குப்பொடி சித்தர் சொல்லுவாங்க. அவர் இப்போ இல்லை. அவர் கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அது ஒரு மறக்க முடியாத தருணம் எனக்கு. அதுதான் திருவண்ணாமலையில தான் எனக்கு அதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் திருவண்ணாமலையில. ஓகே, தேங்க்யூ. உங்களோட அவ்வளவு யங் ஏஜ்ல அதுதான் அப்படி நீங்க ஏதோ சிம்பிளா சொல்ற மாதிரி சொல்றீங்க. இட்ஸ் அமேசிங். இல்ல அந்த எங்கேஜ்னு சொன்னீங்களே, இப்பவே அவர் எங்க தான் மேடம் இருக்காரு. எஸ், ஓகே, நான் இப்ப எங்க தான் மேடம் சொல்றேன். சரி. நான் அது வரைக்கும் கன்சிஸ்டன்ஸா எந்த ப்ராக்டிஸுமே பண்ணது இல்லை. அன்னையில இருந்து ஒரு ப்ராக்டிஸ் எடுத்தா கன்சிஸ்டன்ஸா இருக்கேன். அதுவே பெரிய சேஞ்ச் ஆகும். குட் குட் குட். அப்ப சின்ன ஸ்மால் லெட்டர்ஸ் யங் ஏஜ், இப்ப கேபிட்டல் லெட்டர்ஸ் யங் ஏஜ். அதான் பாரு. இப்ப 29, அப்ப 24 or 23 நினைக்கிறேன். அவ்வளவுதான். விசு அரட்டை அரங்கத்துல குட்டி பசங்க எல்லாம் பேசுற போது நான் சின்ன வயசுல அப்ப அவர் ஒரு லுக் விடுவார். விசு அந்த மாதிரி இருக்கு. எங்கடா லதாவை காணவே பாரி பேசுனா அடுத்து ஒரு குடுக்கலன்னா முடியாது. ஓகே, குட். அதனால உங்க எல்லாரையும்